வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரை வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க, 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, இல்லை வந்து டிப்ளமோ யாராவது ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐடிஐ வந்து யாராவது படிக்க ஆசைப்பட்டாலும் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து 30,000 பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து கிடைக்கும். நீங்க படிக்கிறதுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது அவங்க சொல்லிக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து டீட்டெயில்டா வந்து பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எப்படி போட்டோ வந்து உள்ளக்க அப்லோட் பண்றது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கறாங்க, எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரையா பாத்தீங்கன்னா படிப்பதற்காக மட்டுமே வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரை டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது ஏற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சீட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு என்ஜிஓ தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து முக்கியமா வந்து 12th முடிச்சுட்டு அவங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதுல வந்து 10th முடிச்சுட்டு அவங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க அந்த கோர்ஸ் போகணும் அப்படின்னா மினிமம் அவங்க குவாலிஃபைங் மார்க் வச்சிருக்காங்க. அதை எடுத்தவங்களை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கும் மேலே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க கொடுத்ததான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும், அதே மாதிரி 10th முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் என்னென்ன கோர்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்களுக்கு பார்ப்போம். நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐடிஐ படிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ 10th முடிச்சவங்களுக்கு முக்கியமாக வந்து 500க்கு 350 எடுத்தவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து 350 மார்க்குக்கு மேலே யார் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களாம் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து 350க்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்க நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறது வந்து கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அல்லது வந்து எய்டட் கோர்சஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே வந்து இது வந்து கிடைக்கும். 10th முடிச்சவங்களுக்கு அதையும் பார்த்துக்கோங்க. பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க இந்த 30,000 அப்படிங்கிறது வாங்க முடியும். அதே மாதிரி ஐடிஐ படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களும் வந்து இந்த 30,000 அப்படிங்கிறது வாங்க முடியும். சரியா? இது வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து 12th முடிச்சவங்க என்ன கோர்ஸ் படிக்க போறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். 12th முடிச்சவங்களை பொறுத்தவரையா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ், மெடிக்கல் கோர்ஸ், பாராமெடிக்கல் கோர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலிடெக்னிக் படிக்க நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 12th மினிமம் வந்து 600க்கு 480 மார்க் எடுத்தவங்க வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண நினைச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதை சொல்லியிருக்காங்க. 200க்கு 180 கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்காலர்ஷிப் வேணும், 30,000 இந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்களும் ட்ரை பண்ணலாம். நீட் ஸ்கோர் கார்டு அவங்க காமிக்க வேண்டியிருக்கும். 600க்கு பார்த்தீங்கன்னா 480 மார்க் மேலே எடுத்தவங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து 200க்கு 180க்கு மேலே எடுத்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது பாலிடெக்னிக் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இதுவே வந்து நீங்கள் பாலிடெக்னிக் கோர்ஸ் அப்படின்னா வந்து 500க்கு 380 எடுத்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? லேட்டரல் என்ட்ரி அப்படின்னா வந்து 12th படித்தவங்க டேரெக்டாக வந்து செகண்ட் இயர் போவாங்க. அதான் லேட்டரல் என்ட்ரி. இதுவே 10th அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் போவீங்க. டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து 500க்கு 380 மார்க் எடுத்தவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க சொல்லக்கூடிய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி டீட்டெயில் கேட்பாங்க. உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் நீங்கள் படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு ஆன்லைனில் சப்மிட் கொடுத்துக்கலாம். சரி? அதாவது டவுட்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க மறந்துட்டோம். முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து வந்து இலங்கை வாழ் அகதிகள் இங்கே இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
10th 12th முடித்தவங்க, அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இன்னும் ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். தற்பொழுது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியல் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ராஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன், ஸ்டூடெண்ட் நேம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் பேர், இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க பேர் கொடுத்துக்கோங்க. 10th 12th இந்த வருஷம் பாஸ் பண்ணவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல அவங்க பேர், அவங்க என்ன ஆனா பெண்ணா அப்படிங்க, இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து எந்த தாலுக்காவில் இருப்பீங்க, இல்லை முனிசிபாலிட்டியில் இருக்கீங்க, வில்லேஜில் இருந்தீங்கன்னா வில்லேஜ், இல்லை டவுனில் இருந்தீங்கன்னா டவுன் பேர், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், அதுக்கப்புறம் வந்து ஆர்பன்னா சிட்டியில் இருக்கீங்களா, ரூரல்னா கிராமத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, கொடுத்துக்கோங்க. இந்தியன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேர்லாம் கேட்கும். அதெல்லாமே கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. இருக்காங்கன்னா இருக்காங்க, இல்லை தனியாக இருக்காங்கன்னா செப்பரேட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மதர் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து மதர் ஸ்டேட்டஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்காங்களா, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா, இல்லை வந்து தனியாக வந்து பிரிஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா வந்து 0 போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சேமாக வந்து போட்டுக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்குது, அப்பாவோட மொபைல் நம்பர், அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. டிரைவர். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுடைய 10th ரிஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் கேட்குது. அதெல்லாமே கரெக்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் அதர் பேஜ், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கேட்கும் பொழுது எஸ்ன்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிஞ்சிடும். நான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் சும்மா பேசிக்காக கொடுக்குறேன். 10th வந்து 480 மார்க் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 96% வருது. ஸ்கூல் டைப் கவர்மெண்டா இல்லை ப்ரைவேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, கிராமத்தில் படிச்சிங்களா இல்லை சிட்டியில் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க. இந்த வருஷம் பாஸ் பண்ணவங்க மட்டுமே அப்ளை பண்ண முடியும். என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங், டிப்ளமோ அல்லது ஐடினா. 12th ரோல் நம்பர் கேட்குறாங்க. 12th எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் 12th என்ன ஸ்கூலில் படிச்சிங்க, கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட். டிகிரி இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் 12th பாஸ் பண்ணி, இந்த இடத்துல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டேன். 2001 10th முடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து 2023 12th முடிச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு இப்போ எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல டிக் கொடுங்க. இல்லைன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டியாக விட்டுருங்க. டு யூ ஃபால் இன் 7.5% ரிசர்வேஷன் கேட்குறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கட் ஆஃப் 180 கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, வேற எதுவுமே கிடையாது. இதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மருத்துவ கட் ஆஃப் 200க்கு 180க்கு மேலே இருக்கணும். இதை தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் அதர்ஸ் டீட்டெயில் என்ன கேட்குதுன்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளான்னு கேட்குது. எஸ்னா எஸ்னு விடுங்க, நோனா நோ விடுங்க. நீங்கள் ஐஐடி ஜே எழுதுனீங்கன்னா அதுக்கான கோர்ஸ், இல்லை நீட் எழுதுனீங்கன்னா அதுக்கான கோர்ஸ். உங்கள் ஃபேமிலி மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கேட்குறாங்க, அது இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஒய் டு யூ நீட் சீட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அது எல்லாமே வந்து ஆன்லைனில் மொத்தம் 10 ஃபைலாக வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாமே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் வரும். டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். இந்த சீடு ஸ்காலர்ஷிப்புக்கு எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறதை விட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களை சப்மிட் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் பேஜுக்கு போகும். அதில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் தற்பொழுது அவைலபிளாக இருக்குது. உடனே போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. குறுகிய காலமே இருக்குது, உடனே போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.